வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நேற்று ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். சிஎம் சார், ஏதாவது திட்டங்களை அறிவிப்பீங்க, மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்திருக்கீங்க, மக்கள் மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது அறிவிப்பீங்கன்னு பார்த்தா இப்போவும் டிஎம்கே ஆளுங்கட்சி மாதிரி எங்களை தான் பற்றி பேசியிருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ இந்த நேற்று நடந்த ஸ்பீச்சிலேருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா விளங்குது. ஜென்சி டிஎம்கே பசங்க பண்ண அந்த கூட்டம் அவங்களுக்கு பயம்புறுத்திருச்சுங்கிறது நல்லா புரியுது. ஏன்னா அதை பற்றி இப்போ நீங்கள் பேசியிருக்கீங்கன்னா, உங்கள் பசங்களாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு கெட்ட கெட்ட வார்த்தைகளையும் ரொம்ப அருவருத்தக்க தாக்குதலையும் இணையதளத்தில் தொடுத்துக்கிட்டு ஃபேஸ் தெரியாமல் ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு திட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம விர்ச்சுவல் பாய்ஸ் அப்படி கிடையாது. நேர்மையாக நான் தான் பேசுகிறேன், நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு நேராக ஒரிஜினல் ஐடியா ஒரிஜினல் ஃபேஸை காமிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் வித்தியாசம் இருக்குது சார். இப்போ நாங்கள் எந்திரிச்சிட்டோம், வந்துடுவோம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்புறம் அந்த துருவ அரசியலை நோக்கி சிஎம் நகர்ந்து விட்டார். இனிமேல் மாட்டு அரசியலை பற்றி பேச முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி குதிரை பேரத்தில் இறங்கி மிகப்பெரிய லெவலில் எல்லா பக்கமும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் உங்கள் ஸ்பீச்சில் அதை நீங்கள் சொல்லாமல் மழுப்புனாலும் இந்தியாவுக்கே தெரியும் குதிரை மாடல் அரசுங்கிறத நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு. ஸோ இனிமேல் மாற்று அரசியல் மக்கள்கிட்ட பேச முடியாது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இனிமேல் பேச மாட்டாங்க. நீங்கள் வேணால் நல்லா நோட் பண்ணுங்கள். இனிமேல் தாவேக்கா மாற்று அரசியலில் பேசவே மாட்டாங்க. அவங்க இந்த துருவ அரசியல் நோக்கி போயிட்டாங்க. ஒன்று டிவிக்கே இல்லைன்னா டிஎம்கே அப்படின்னு சொல்லும் போதே நாங்கள் இல்லைன்னா நீங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஏன்னா மக்கள் துருவ அரசியல் தான் இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் கோலிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஏடிஎம்கே நவுத்திட்டு அந்த இடத்துக்கு நம்ம போய் உக்காந்துட்டா நார்மலைஸ் பண்ணிடலாம், மாற்றம் அந்த இதெல்லாம் போயிடாது, டிஎம்கே டிவிக்கேன்னு வந்துடும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் நேற்று சிஎம் கொடுத்த ஸ்பீச்சு. அப்புறம் விவசாய கடன் 2006 7,000 கோடி ஆட்சிக்கு வந்தோன்னே கலைஞர் அவர்கள் விவசாய கடன் ரத்து பண்ணார். சொன்னார், செஞ்சார். நீங்கள் சொன்னதை செய்யுங்க. நீங்கள் ஒன்று தேர்தல் அறிக்கை ஒன்று சொல்லுவீங்க, ஆனால் அதை செய்ய மாட்டீங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மோடிஃபை பண்ணி அதில் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தையே செய்வீங்க. அப்படின்னா நாங்கள் எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும்? முன்னாடி கேள்வி கேட்கல. ஏன்னா அப்போ நாங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணலை. நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது ஏடிஎம்கே தான். ஆனால் இனிமேல் ஆளுங்கட்சி நீங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் எது பண்ணாலும் நாங்கள் கேள்வி கேட்டு தான் ஆகணும். ரெண்டாவது, உங்களை விமர்சனமே பண்ணலைன்னு அடுத்தடுத்து அறிக்கை வரீங்களா சார்? உங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுத்தது நீங்கள் உங்களுடைய ஸ்கீம்ஸை ரெடி பண்ணுறதுக்கும், பொருளாதாரத்தில் என்னென்ன லெவலில் நிதி பற்றாக்குறை என்னென்ன இருக்குது, நிதி வருவாய் எப்படி திரட்டலாம், எப்படி நம்ம மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி காப்பாற்றலான்னு செய்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் கொடுத்தது. சட்டம் ஒழுங்குக்கு, அந்த லாண்ட் ஆர்டரை காப்பாற்றுறதுக்குலாம் டைம் எந்த அரசும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பதவியேற்றதுலேருந்து உங்கள்கிட்ட கையில் தான் உளவுத்துறை, போலீஸ். இப்போ நீங்கள் தான் அதை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் இருக்குன்னா சரி, ஒரே கையெழுத்தை போட்டு மொத்த ஒயின் ஷாப்பையும் மூடுங்க. அது மூட போகிறதில்ல. மூடுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைவேட் பார் திறந்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் வேறு சில கான்ட்ராக்டில் வேறு ஏடிஎம்கேக்காரங்க கேட்டதுக்காக அவங்களுக்கே திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த க்ளோஸ் பண்ண திருப்பி திறக்கப்பட்டிருக்குன்னா செய்தி வருது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம், அரசியலில் நல்லா தெளிவாக கை நகர்த்தி ஏடிஎம்கேயை காலி பண்ணுறதுக்கான வேலையை தாவேக்கா செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் நேற்று பேசின பேச்சில் ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. ஏன்னா அதுதான் நீங்கள் அது நோக்கி தான் அடுத்தது நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அடுத்தது இந்த திட்டங்கள் நாங்கள் சொன்னோம், நாங்கள் அப்போவும் ஒன்றும் செய்யலை, இப்போவும் ஒன்றும் செய்யலை. நீங்கள் சொல்கிறீங்களா, நாங்கள் செஞ்சதெல்லாம் மக்களுக்கு தெரியும். நீங்கள் எதோ சொல்வீங்க. அதாவது ஒரு படத்தில் ஃபேமஸான டைலாக் ஒன்று, நம்ம ஒருத்தரோட ஏமாத்தணும்னா அவங்களுடைய பேராசை தூண்டணும் அப்படின்னு. அதே தான் இப்போ நீங்களும் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பெண்களுக்கு சொன்ன அந்த வாக்கு 2500 மாமன் சீரு, 6 சிலிண்ட்ரு, இது எல்லாமே பெண்களை ரொம்ப கவரப் பண்ணிடுச்சு. என்ன காரணம், பெண்கள் இது கண்டிப்பாக நடக்கும், இது செய்வாங்க அப்படின்னு நம்பிட்டாங்க. நம்மளோட வெளிப்பாடு தான் பெண்களோட ஓட்டு உங்களுக்கு இந்த பக்கம் வந்திருக்கு. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, நாங்கள் அப்போவே இதை பேசியிருந்தோன்னா இதெல்லாம் சாத்தியம் கிடையாது, நிதி இவ்வளோ தேவைப்படும், இவ்வளோ நிதியில் தான் இதெல்லாம் செய்ய முடியும், இந்த நிதி எங்கே இருக்குது, எப்படி கொண்டு வருவாங்க, அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு நாங்கள் மக்கள்கிட்ட பிரச்சாரம் நீங்கள் பண்ணியிருந்தோன்னா
அப்போவே நீங்கள் மாட்டியிருப்பீங்க. பட் நாங்கள் அந்த நேரத்தில் இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. 6 சிலிண்டர்லாம் கொடுக்க முடியாது வருஷத்துக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும், உணர்வாங்க. ஒரு பவுன் எவ்வளோ விற்கிது, இவர் எப்படி ஒரு பவுன் செயினை கொடுப்பாரு, மோதிரம் கொடுப்பாரு அப்படின்னு நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லாமலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. நாங்கள் நம்பணும். பார்த்தீங்களா? அதை நாங்கள் பண்ண தப்பு. இனிமேல் அதை பண்ண மாட்டோம். இனிமேல் நீங்கள் எது சொன்னாலும் அதுக்கு மொத்தமாக இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து இதுக்கு இந்த இது பாசிபிள், இந்த இது பாசிபிள் இல்லை, இது தப்பு, இது பொய், இதெல்லாம் சாத்தியமே கிடையாது நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா இனிமேல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே தானே இருக்குது. அப்புறம் மீடியாஸ், சிஎம் கதை திறந்துட்டார், காரில் காலை வச்சுட்டார், கண்ணாடியை திறந்துட்டார், கையை காட்டிட்டார், சாப்பிட்டுட்டார், மொத்தமாக இப்படிலாம் நியூஸை போட்டு பில்டப் கொடுத்த மொத்த மீடியாவையும் கூப்பிட்டு வச்சு மொத்தமாக சாணி அடித்து திருச்சியில் அமைச்சிருக்கா. அப்படி ஏன் நீங்கள் கொடுத்த வெளிச்சம்தான் இன்றைக்கி உங்களையே ஒதுக்கி வைக்கிற நிலைமைக்கு போயிருக்கு. இது வரைக்கும் எந்த அரசும் சினிமா செஞ்சதே கிடையாது. மீடியாவுக்கு கூட்டத்துக்கு சம்மந்தமே ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல இருந்து நீங்கள் செய்தியை அவங்க பேசுனதுக்கப்புறம் அந்த செய்தி எடுத்து நீங்கள் டிவியில் போடணும். எப்படி? இது பத்திரிகையாளர் தான் யோசிக்கணும். நீங்கள் ஒரு மாற்றம்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு பண்ண பார்த்தீங்களா, அது மாற்றம் கிடையாது, இது ஏமாற்றத்துக்கான வேலை தான். இது அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டார். பத்திரிகையாளர்கிட்ட கண்டிப்பாக கேள்விகள் பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா பதில் தெரிஞ்சால் தானே சொல்கிறதுக்கு. நம்மக்கிட்ட தான் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம கரெக்டாக பம்பேட் பண்ணி சொல்லிடுறோம். புதுசாக நீங்கள் சம்மந்தமில்ல ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் எதாவது மாற்றி சொல்லி அது எமக்கே பேக் ஃபேர் ஆகிடுச்சுன்னா அது அவர் நல்லா தெரியும், அவர் புத்திசாலி, அதனால் அப்போல்லாம் பண்ண மாட்டார். இது இந்த புரிதல் எங்களுக்கு இப்போ வந்துருச்சு. பத்திரிகையாளர் நீங்கள் தான் தூக்கி பிடிக்கிற வேலையை விட்டுட்டு மக்கள் பிரச்சனையை பெருசு பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப தெளிவாக எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த அளவுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் மோசடி செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாக இல்லையான்னு டிபேட் பண்ணி நீங்கள் தான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இதெல்லாம் வாசிப்பிலே கிடையாது, இதுக்கெல்லாம் எந்த திட்டமும் அவங்க முன்னெடுக்கலை. இப்போ தொழில்துறைக்கு என்ன திட்டம் முன்னெடுத்திருக்காங்க? தொழில்துறை அமைச்சர் முன்னாடி தெலுங்கு தேசம் கட்சிக்கு வேலை பார்த்துருக்காங்க போல். இந்த நியூஸ் இப்போ தான் வருது. அவங்களுடைய பிஏ பிஜேபியோட யுவ மோர்ச்சாவோட செயலாளராம். அவங்க அமைச்சராக ஆனதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் 2 தொழில்துறை ஆந்திராவுக்கு போயிருக்கு. அதுக்கு சம்மந்தம் இருக்கானே தெரியல. பட் ஆனால் இங்கே வர வேண்டிய தொழில்துறை அங்கே போயிருக்கு. இப்போ புதுசாக என்ன முன்னெடுக்க போகிறீங்க? இதுக்கு என்ன நீங்கள் சொன்ன வாக்குறுதிலாம் செய்கிறதுக்காவது நீங்கள் எதாவது திட்டம் டெவலப் பண்ணணும்ல. அதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ப்ராசஸிங் பின்னாடி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? உங்கள் எம்எல்ஏஸ்எல் ரீல் போடுறத நிறுத்திட்டு இந்த மீடியாஸ் முதல்ல கேமரா தூக்கி பின்னாடி போட்டு நிறுத்துங்க. ஏன் போறீங்க? ஆல்ரெடி தான் அவங்கள தூக்கி கூப்பிட்டு சாணி தூக்கி அடிக்கிறாங்கல்ல. ஏன் இந்த வேலை பார்க்குறீங்க? எம்எல்ஏ யாருமே பண்ணிட்டு போட்ட தனியாக நான் அவரே போயிட்டு அவரே பார்த்துட்டு அவரே போட்டோம். நீங்கள் மீடியாவில் ஃபோக்கஸ் கொடுக்குறதுனால தான் அவங்க உங்களையே துச்சமாக மதிக்கிறாங்க. உங்களை தேடி அவங்களே கூப்பிட்டு உங்களை ப்ரெஸ் மீட் கொடுக்குற நிலைமை கொண்டுட்டு வாங்க மீடியாஸ். அதை பண்ண மாட்டீங்க. இதுக்கு கேட்டால் டிஆர்பி, உங்களுக்கு டிஆர்பி அது மட்டும் இல்லை, மக்கள் பிரச்சனை பேசினாலும் டிஆர்பி வரும், கண்டிப்பாக வரும். இது வரைக்கும் பண்ணலை, இனிமேல் அதை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இனிமேல் எதாக இருந்தாலும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.